ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்ஸ் பை விதிரன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பனகுடியில் தான் கைஸ் இருக்கோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம கார் ட்ரிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் ஏரியாவை கெஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கேனா நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து சென்னைக்கு தான் பிளான் போட்டிருக்கோம். அப்போ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பனகுடி, அதாவது நம்ம ஆச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பனகுடியில் தான் இருக்கோம். மணி கரெக்டாக மார்னிங் 5 o'clock ஆக போகுது. அப்போ ஒரு 5:30க்கு இங்கேருந்து இறங்கலான் இருக்கோம். சென்னைக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போவோம். அப்போ போக வழியில் திண்டுக்கல், தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டை பார்த்திங்கன்னா கவர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மெயினில் இருக்க ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 days பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ட்ரிப்போட vlog ஃபுல்லாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம காரில் இருந்து தான் போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இப்போ கரெக்டாக ஒரு 5:30க்கு நம்ம கிளம்பிடுவோம் காரில் பனகுடியிலேருந்து. அதுக்கப்புறம் இன்றைக்கி டாஸ்க்கு கும்பகோணத்தில் ரூம் ஒன்றும் புக் பண்ணல. 5:30க்கு எங்கே போய் நம்ம ரீச் ஆகுதோமோ ஈவினிங் அங்கே போய் பார்த்திங்கன்னா இன்னையோட ட்ராவல் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடுவோம், அதாவது முடிச்சிடுவோம் இன்னையோட ட்ராவல். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வெல் பிளான்டு ட்ரிப்பாக இருக்காது. எப்படி இருந்தாலும் சென்னைக்கு போகிறோம். அப்போ சென்னைக்கு போக வழிய இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னா. ஸோ தட் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பனகுடியிலேருந்து 678 கிலோமீட்டர் வருது, அதாவது சென்னைக்கு. அப்போ போக வழியில் இருக்க டிஸ்ட்ரிக்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலான்னு தான் இருக்கோம். தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை அப்படின்னு சொல்லி 2-3 ஃபேமஸான பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு தான் நம்ம டார்கெட்டு. இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி கிழமை டியூஸ்டே. அப்போது நம்ம தேர்ஸ்டே ஈவினிங் சென்னையில் ரீச் ஆக மாதிரி பிளான் போட்டிருக்கோம். இடையில இன்றைக்கி வெனஸ்டே 2 நாளும், அப்புறம் தேர்ஸ்டே மார்னிங்கும், இந்த 3 நாள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு. அப்போது நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 778 கிலோமீட்டர் கிட்டே வருது. அதில் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம எஸ்டர்டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ இன்னையிலேருந்து அவர் ட்ரிப் பிகின்ஸ். வாங்க நம்ம கிளம்பலாம். ஹாய் கைஸ், ஃபைனலி பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 6:15 ஆகுது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பனகுடியிலேருந்து எடுத்து. அப்படியே பார்த்திங்கன்னா சூரியனெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்கு. சூப்பர் சீனரி இருக்குது. நான் இப்போ எங்கே இருக்கோம்னா ஃபிங்கர் சினிமா எடுத்த அந்த 2 மலைக்கு நடுசில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:45 கிட்ட ஆக போகுது. நம்ம பார்த்திங்கன்னா கழுகு மலையை போய் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். அதாவது நம்ம மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தப்போ கழுகு மலைன்னு சொல்லி போர்டை பார்த்துட்டு இங்கே லோக்கல்கிட்ட எல்லாம் அத்தனையும் கேட்டோம். அப்போ கழுகு மலை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் பார்த்தோம், ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பராக இருந்து. ஓகே, இங்கே வர வந்துட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். நான் சொன்னோம்ல, இது கிட்டத்தட்ட ஒரு பிளான் பண்ணாத ட்ரிப்பு. அப்போ வர வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, வாங்க கழுகுமலை கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்குது ராக்கட் டெம்பிளுக்கு. அதாவது கழுகு மலையில் மலை ஏறி மேலே இருக்குது. வாங்க அப்படியே போகலாம்.
வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பின்னாடி பாருங்கள், இந்த இது ஊர் சூப்பராக இருக்குது. அப்படியே மலையில் ஏறி போயிட்டுருக்கோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. மேலே அழகாக சில்லுன்னு இருக்கு. கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோயில். அப்படியே நம்ம மேலே இறங்கி போய் காணிச்சு தரேன். மணி இத்தனைக்கு 8:30 தான் ஆச்சு. ஆனால் வெயில் பட்டையை கலப்புது. இதான் கோயில். அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அப்படியே மேலே போனோம்னா அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குது. ஒரு வழி இருக்குது, சின்ன வழி, பாறைக்கல் வழி. இங்கே பாருங்கள், பாறையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பின்னாடி எல்லாமே எழுதியிருக்கு. வா, சூப்பரான வியூவாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாருங்கள், பாறையிலே அங்கே நின்றுட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்படியே போகலாம். இந்த சைடு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இறங்கி போகலாம். பாறையாக தான் இருக்குது. இதுலேயும் வேஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வேஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். ஓகே அப்பா, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு அந்த வியூ பாயிண்ட்டு. ஓகே, ஓரளவு பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. இனிமேல் மேலே போக முடியல, அது ரொம்ப போயிட்டுருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லை இந்த டைமில். அதனால் ஓகே, பாதி வழி வந்தாச்சு. நாங்கள் அப்படியே கீழே இறங்கிடலான்னு சொல்லி இறங்க போகிறோம். சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பாறையில் செதுக்குறது படியெல்லாம். ஆனால் 2 சைடு கம்பி கொடுத்துருக்காங்க பிடிச்சி போகிறதுக்கு. சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம இயர்லி மார்னிங் வந்திருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே வாங்க கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். பார்த்து இறங்கணும். ஒரு சைடு எல்லாமே காடு பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரை வந்தால் இனிமேல் மேலே வழி போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு மேலே எங்களால் ஏற முடியாது. காலையில் இனி ஒன்றுமே சாப்பிடல வேறு. காலைல இப்போ கரெக்டாக 8:50 கிட்ட ஆகிட்டு. வெயிலும் வந்துட்டு, இல்லைன்னா அது கூட கொஞ்சம் மேலே போயிருக்கலாம். இப்போ நல்லா டயர்டாகிட்டு அங்கேருந்து அங்கே கீழே இருந்து நம்ம இறங்கி ஏறி வந்தோம். பார்த்திங்கன்னா இறங்கி வந்துட்டுருக்கோம். இந்தா சூப்பராக இருக்குது. பாருங்க, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் அதை பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே நடந்து போகலாம். யாரும் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கீழே வந்தாச்சு. இந்தா அப்பா, மேலே பாருங்கள், அந்த உச்சிக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் வராத இருந்தால் நேரத்தே இல்லை, ஈவினிங் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஆறு எல்லாம் ஆற்றுல ஒருத்தவங்களும் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படி இருக்காங்க. நம்ம இந்த வந்தாச்சு, நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இது ஃப்ரீ தான், உள்ளே வர அப்படி என்ட்ரி ஃபீ ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதுதான் ஆறு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நேரத்தையே வாங்கி இதேமாதிரி லேட்டாகி வந்துடுறாங்க. இத்தனைக்கு நாங்கள் காலையில் 5:30 எல்லாம் வீட்டில் இருந்து இறங்கியாச்சு. ஆனால் கீழே ஒரு கோயில் இருந்து, முருகன் கோயில் கீழே, அதை பார்த்துட்டு தான் மேலே ஏறி வந்தோம். அதுக்கு தான் லேட் ஆகிட்டு. இதை நாங்கள் நேராக இங்கே வந்திருந்தோம்னா மேபி நேரத்தையே ஏறி இருக்கலாம். ஓகே, கீழே பார்த்துட்டு மேலே போகலாமே, மெதுவாக போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லைன்னா நட சாத்திடக்கூடாதுன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து. சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், கழுகுமலை வந்தீங்கன்னா. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கழுகுமலையை பார்த்துட்டு வந்தாச்சு. இனிமேல் மேலே ஏறலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற முடியலை. அப்படியே இங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது என்ட்ரன்ஸில். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தை தொடங்கலாம். அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போக வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம். இனி நேராக மதுரைக்கு தான். அப்படியே போக வழியே ஒரு மெயினான ஸ்பாட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போகிறோம். ஓகே, இது டே 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 தான் போட முடியும்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கே வாங்க, இல்லைன்னா ஏற முடியாது.
இப்போவுமே நல்லா டயர்ட் ஆகிட்டு பாருங்கள், மணி இத்தனைக்கும் 9 மணி தான் ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே நனைஞ்சிட்டு. இனி அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.